ஏவிஆர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட 1 பார் 4 ரூபி, 1 பார் 2 ரூபி, 1 ரூபி, அதாவது ½ ரூபி, குவார்ட்டர் ரூபி, 1 ரூபி. இதுக்கப்புறம் நார்மல் ருபீஸ் வந்துருச்சு. இது 1950, 51, 54, 55, 56 குவார்ட்டர் ரூபி போட்டாங்க. 1950, 51, 54, 55, 56 ½ ரூபி போட்டாங்க. 1950, 54 இந்த 2 வருஷம் மட்டும் 1 ரூபி போட்டாங்க. இதுவுமே அசோக லைன் கேபிட்டல்லேருந்து எடுக்கப்பட்ட சின்னம் தான். இந்த மெயின் சின்னம் ரிவர்ஸில் ஃபிகர் இருக்கும். மெட்டல் நிக்கல், எல்லாமே பார்த்திங்கன்னா நிக்கல் தான். 3 வெரைட்டியுமே நிக்கல் காயினு. குவார்ட்டர் ரூபி வெயிட் 2.92 கிராம்ஸு, சைஸ் 19.10 mm, ஷேப் சர்க்குலர். எல்லாமே 3 காயினுமே சர்க்குலர் ஷேப்பு தான். மெட்டல் நிக்கல் தான் 3மே. ½ ரூபி வெயிட் 5.83 கிராம்ஸு, சைஸ் 24 mm. 1 ரூபி வெயிட் 11.66 கிராம்ஸு, சைஸ் 28 mm. இதில் 1954 1 ரூபா காயின் ரொம்ப காஸ்ட்லியாக ஆயிடுச்சு. அது இருந்ததுன்னா குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து கண்டிஷனை பொறுத்து 5000 ரூபா வரைக்கும் கூட போகுது. அதே இது 1955 ½ ரூபி காயின் அது கொஞ்சம் வேல்யூவான காயின் தான். ஃபைன் கண்டிஷனாக இருந்ததுன்னா 100 ரூபா, நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் 3000, 3500 ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. குவார்ட்டர் ரூபியில் பார்த்திங்கன்னா 1955 அது பாம்பே மின்ட்டு மார்க்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எல்லா நாணயங்களும் எல்லா மின்ட்டு காயினும் நல்ல வேல்யூவாக போகும்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த காயினை பொறுத்தவரை 1955 பாம்பே மின்ட்டு இருந்துச்சுன்னா குவார்ட்டர் ரூபி 100 ரூபாலேருந்து நல்ல கண்டிஷனை பொறுத்து 1000 ரூபா, 1500 ரூபா வரைக்கும் போகும். தகவலுக்கு நன்றி. நம்மளோட இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.